போனால் பீச்சில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகேங்களா. இப்போ எங்கே சென்னை பட்டினம் பார்க்கணும். ஓகேங்களா, அதாவது இந்த ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் தான் இருக்குது. முன்னாடி எவ்வளோ கல் இருக்கும். ஓகேங்களா, பெரிய கப்பல் ஒன்று நிற்குது. என் கண்ணு வெயில் அடிக்கிறதுனால தெரியல, ரொம்ப தூமச்சாக இருக்குது. ஓகேங்களா, சென்ட்ராக அங்கே ஒரே ஒரு பெரிய கப்பல் இருக்குது. தெரிதான்னு தெரில. ரொம்ப இந்த ஏரியாவே ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது அவங்க பண்ண தப்பு இல்லை. ஓகேங்களா, நம்ம சாப்பிட்டுட்டு போடுற வாட்டர் கேனு, பிளாஸ்டிக் பொருள், ஓகேங்களா, எல்லாம் இந்த கடலில் தான் இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோ குப்பை வந்து இந்த கடலுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோ குப்பை இந்த கடலுக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளாலே வந்து இந்த கரையோரம் இவ்வளோ குப்பை பார்க்க முடியுது. எங்கேயோ போடுற குப்பை மட்டும் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, என் கஸ்டமர் என்ன பண்ணுகிறாருன்னு தெரியல, பீச்சில் தன்னந்தனியாக பாட்டு போடுற மாதிரி உட்காந்து ஏதோ பண்ணுகிறாருங்க. பாருங்க, தெரிதா தெரில உங்களுக்கு, அதோ உட்காந்துக்கிறாரு. ஓகேங்களா, ஏதோ பண்ணுகிறாரு அவர் பண்ணுகிறார் ஜாலியாக. என் பின்னாடி அங்கே இருக்குது பாருங்க, அதான் ஆர்பர். ஓகேங்களா, பெரிய ஆர்பர். ஓகேங்களா, எவ்வளோ கல் பாருங்க, வேற லெவலில் இருக்குது கல். உண்மையாக கல் இதெல்லாம் வந்து இந்த பெரிய வீடெல்லாம் நிறைய ரொம்ப ஆழமாக இருக்கும் இந்த பகுதி. உண்மையாக வேற லெவலில் இருக்குது பீச்சு. ரொம்ப டவுனுங்க. அதே செல்ஃபோன் அப்படி நிற்க வச்சுட்டு அப்புறம் மொபைல் சார்ஜர் உள்ள இது போகுது, மண்ணு போகுது. ஒரு சார்ஜர் அங்கே ஃபுல்லாக மண்ணு போயிடுச்சு. பரவாயில்ல, கட்டினோடனே வந்து ஃபுல்லாக மண்ணு. அதெல்லாம் வந்துச்சுங்க. மொத்தம் ஒன்று உள்ள கடலுக்குள்ளே போன மாதிரி என் ஃபோனுக்குள்ளே போயிடுச்சு. மொத்தம் ஒன்று சூரியன் அடிக்கிறதுனால ஒரு மாதிரி கிளேர் அடிக்குங்க ஃபோன். ஏதோ ஒரு கல் கொண்டு விட்டுருங்க. பாறையாது. வா, மெடிக்கல் மிராக்கல். ஏங்க பாறை ஓடுது ஓடிச்சு குட்டியாகுதுங்க. எவ்வளோ அழகாக ஓடுது போகிறேன். அது எவ்வளோ அழகாக பாருங்கள். சப்பல், குட்டி குட்டியாக பாறை. வா ஐயோ, பாறை ஓடிச்சே. கல் நிற்க மாட்டேங்குது, குடுன்னு ஓடிச்சு. கேட்டுங்களா, தண்ணி வந்துச்சே, ஓடிச்சு. என்னது இது, கல் அப்படி ஓடுதுங்க. வா, உண்மையாக வேற லெவலு. டோன்ட் டச் மீ, என்னை டச் பண்ணாதீங்கோ அப்படின்றாங்க. ஓடிச்சு, மறுபடியும் ஓடிச்சுங்க. கடல் உள்ள கல் ஓடிச்சு. சூப்பராக இருக்குது. கூழாங்கல் மாதிரி அழகாக ரவுண்ட் கேட்குது. என் கஸ்டமர் குளிக்க போகிறாரு. வா, என்ன சூப்பராக இருக்குங்க. ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எங்கே இந்த பக்கம் வர போகிறோம். ஆனால் என்னன்னா எவ்வளோ குப்பை பாருங்க. ரொம்ப வெரி 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 பேட் ஆகிட்டாங்க. ஏரியாவே பேட் ஆகிட்டாங்க. யார் ஆகணும்? நம்ம தான் ஆகணும், வேறு யாரும் ஆகல. இன்னும் ரொம்ப டூ மச். சரியா, சூப்பராக இருக்குது. லைனாக அதே மாதிரி இந்த இதை நம்ம தொட்டு பார்க்க போகிறோம். இந்த கல்லோட ஃபீலிங் எப்படி இருக்குன்றத உணரப்போம். வா, செம்ம கர்மி. அதாவது மணல் பயங்கரமாடி. உண்மையாக இந்த கல் வந்து பாருங்கள், ஒரு ஃபேன் மாதிரி அழகாக இப்படி ஒரு கீழே இப்படி ஒரு கீழே. இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, எனக்கு வேறு மாதிரி ஒன்று தோணுது. ஆனால் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா, எப்படி தோணுதுன்னா, வேறு ஒரு ஷேப், இப்படி ஒரு ஷேப் இருக்குது, இப்படி ஒரு ஷேப் இருக்குது, அப்படி ஒரு ஷேப் இருக்குது, இப்படி ஒரு ஷேப் இருக்குது. அது ஒரு வேறு ஒரு விதமான ஒரு ஃபீலிங்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டை.
உண்மையாக உங்களுக்கு தெரிதான்னு தெரில, இவ்வளோ பெரிய கட்டை எப்படி அடிச்சுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். உண்மையாக வேறு லெவல் கட்டை. ஒரு சில இடம்லாம் நாஸ்தி பண்ணிடுறாங்க ஓகேங்களா, அசிங்கமாக பண்ணிடுறாங்க ஓகேங்களா. அது வேறு வழி இல்லை ஓகேங்களா. ஏன்னா இவங்களுக்கு பாத்ரூம் வசதி இல்லை, வீடு வசதி இல்லை ஓகேங்களா. ஒன்றும் பண்ண முடியாது, இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது ஓகேங்களா. அது கவர்மெண்ட் தான் கட்டி கொடுக்கணும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கே கவர்மெண்ட்டு பண்ணணும். அப்பா அடி இவ்வளோ தூரம் அளவு வந்துட்டு கூட்டமாக நின்று என் கஸ்டமர் ஏதோ பண்ணுங்கிறாங்க. வேற லெவலு பீச்சு. உண்மையாக வந்து நல்லா சில்லுன்னு அடிக்குது காற்று. ஒரு பக்கம் அனல் அடிக்குது, ஒரு பக்கம் சில்லுன்னு. அந்த கப்பலில் ஏறி போகணுன்னு ஆசை. ஆனால் பாஸ்போர்ட் வேணும், பாஸ்போர்ட் இருக்குது, காசு வேணும். கப்பலில் போகிறதுக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் 1 லட்சம் 2 லட்சம் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. வேற லெவலு. இந்த ஆடு மேயுது, காக்கா இருக்குது ஓகேங்களா, மீன் இருக்குது, அருமையான காற்று வசதி இருக்குது ஓகேங்களா. கொஞ்ச நேரத்தில் அனல் அடிக்குது. எப்போ சுனாமி வரும், எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் காயுன்றது தெரியாது ஓகேங்களா. எங்கள் ஆள் பாருங்கள் ஜாலியாக குச்சின்னு இருக்கிறாரு கடலில். வேற லெவலு. ஏதோ ஓல்ஸ் போட்டுருக்கு, ஓசோனில் ஓட்டை வந்த மாதிரி. நண்டு கிண்டி எட்டி பார்க்குமா, ஆமகமும் இருக்குமா, இல்லை பாம்பு இருக்குமான்னு தெரியல. இவ்வளோ பெரிய ஓட்டையாகுது ஓசோனில் கொண்ட மாதிரி. ஆராய்ச்சி. ஐயோ நண்டு ஏங்க, என்னை பார்த்தோன்னே ஓடிச்சுங்க நண்டு. இந்த புதரில் நண்டு குதுங்க. ஆமாம் நண்டு குது. எவ்வளோ அழகாக நண்டு குதுங்க, சூப்பராக இருக்குது நண்டு. குட்டியாக அழகாக உள்ளே ஓடிச்சுங்க. இன்னொருத்தவங்க நண்டு சட்டை நல்லா அழகாக இருக்குது. இதெல்லாம் இந்த பிளாக் ஸ்மெல்லாம் தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன இதுங்க, அதாவது இந்த ட்ரைனேஜ் மண்ணுன்னு சொல்லலாம் ஓகேங்களா, கட்டாய எண்ணெயும் சொல்லலாம், எண்ணெயும் சொல்லலாம் ஓகேங்களா, பெட்ரோலு டீசல் அந்த மாதிரி பருப்புன்னு சொல்லலாம் ஓகேங்களா. இதெல்லாம் எங்கேருந்து வருது, பீச்சில் இங்கேருந்து பீச்சில் போய் கலக்குது, திரும்பி பீச்சில் இங்கே வருது. எவ்வளோ குப்பாக இருக்குங்க அதுக்காக, எவ்வளோ சட்டை. இவ்வளோ குப்பை போடுறது க்ளீன் பண்ணாலும் வருது. ஏன்னா எங்கேயோ யாரோ பண்ணுற தப்பு வருது. இவ்வளோ பெரிய தேங்காய் ஓகேங்களா, இவ்வளோ பெரிய தேங்காய் இருக்குது. இதெல்லாம் நம்ம போடுற தப்பு, குப்பை மாட்டு எல்லாமே நம்ம போடுற தப்பு தான். யாரையும் குறை சொல்ல முடியாது. எல்லாம் வந்து சாப்பிட்டு எல்லாரும் போடுறாங்க. எல்லாம் கடலுக்கு போய் மீனுக்குள்ளே வாய்க்குள்ளே போய் அது வெளியில் போக முடியாது. எவ்வளோ கயிறு, எவ்வளோ பிளாஸ்டிக் லெவல் போடும். வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. ஜாலியாக பிடிச்சிக்கிறாங்க. அஸ்தி கரைக்கு வந்திருக்காங்க ஓகேங்களா. நானும் கூட வந்துருக்கேன். வீடியோ பழுப்பு மாதிரி அதான் அலை அடிக்க போகிறேன். சரியான அலை வந்து அலை உருவாகுது. அலை பியூட்டிஃபுல், வெரி வெரி நைஸ். இந்த பக்கம் ஏதோ கல் மாதிரி உருவாக்கிறாங்க. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மண்ணுக்குள்ளே போட்டு புதஞ்சி இது ஒரு பாறை மாதிரி உருவாக்கி இதில் வந்து துருப்பூச்சை மாதிரி ஒரு டிசைஸ் உருவாகுறாங்க. பாத்ரூம்லாம் போய் அசிங்கம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு மாதிரி கல் மாதிரி ஒரு மாதிரி இது. இந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது. ரொம்ப ஆழமான பகுதி, தாழ்மையான பகுதி. ஐயோ ஒன்றும் வழுக்கு போனோம்னா கீழே ஊந்து காலி ஆகிடுங்க. அதனால் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் வெங்காயம். வாவ் பியூட்டிஃபுல். நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன். கடல் கூட விளையாடுக்கிறேன்.
சரியாகுதுங்க அந்த இடம்லாம். அந்த இடத்துல போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனால் தப்புக்கிட்டே நஞ்சிருவோம் போல இது. ஓகேவா, முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணலாம். ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளோ பேர் ஆளா, ஐயா ஐயா ஐயா, அவாடி அவாடி படிக்க நல்லா இருக்கு இடம். ஆனால் நான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறேன். இடம் கெலிஜி பண்ணிட்டுருக்காங்க. பார்த்து போங்க அந்த பக்கம். தண்ணி ரொம்ப ஆழம் அதிகமாக அடிக்குது. ஆழமாக இருக்குமானு தெரியல. வெறும் குப்பை தொட்டியாக போட்டு வச்சுக்கிறாங்க. எங்கே பாரு, இவங்க பண்ணல, எவனோ பண்ண தப்புனால யாரோ ஒருத்தங்க பாதிக்கப்படுறேன். அப்படியே நடந்து அந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்துடலான்னு பார்க்குறேன். ஆனால் அலை என்னை போக விடாது என்று நினைக்குது. வந்துட்டேன் ஓடியான்ட்டேன். இதுக்கு மேலே போனால் அலைகிட்ட மாட்டிக்கிட்டேன். வீந்துட்டு அலைக்குள்ள நடுவில் மாட்டக்கூடாதுன்னு வீந்துட்டேன். வா ஊன்ட்டேன் காய் பாடி சரிஞ்சு ஒன்று இருக்குதுங்க. அலையில் மாட்டினேன். காலி ஆகிடுவோம் போலுக்கு. சரியாகுதுங்க கூட்டம். ஆமாடி ஏற்றேன். ஏற்றிகரமாக ஏறிக்கிட்டு இதுக்குள்ளே ஏறி தெரியலண்ணா. நம்ம ஆழம் நம்ம கடவுள் சரியான ஆளாடிடுங்க. இதுக்குள்ளே போய் தாண்டிடலாமா? தாண்ட முடியுமான்னு தெரியல. இதெல்லாம் இரும்பில் போட்டுக்கிறாங்க. அப்போ போட்டது அம்மா அல்லாடிக்குதுங்க இந்த இடத்துல. அந்த இடம் பாருங்கள் பள்ளமாகவே ஆகிட்டுக்குதுங்க. அது உள்ளே உடஞ்சி விழுந்து பள்ளமாகிட்டு இருக்குது. இது எப்போனாலும் உள்ளே விழுந்து உடஞ்சி விழ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாமே, எல்லா தூணுமே உடஞ்சி விழுந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் உடையில, அந்த பக்கம் உடஞ்சிட்டு இருக்குது. வேறு லெவலுக்கு பாருங்க. அலை எப்படி ஆகுது சுனாமி வர மாதிரியே இருக்குது. அவ்வளோ பெருசாக எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேங்க. திரும்ப அதே மாதிரி தப்பிச்சு ஓடிடலாம். அதான் கொஞ்சம் சரியில்லை. அம்மாடி பாப்பா கொஞ்சோண்டு விட்டுருங்க, ஓடிடுறேண்ணே. அம்மா ஐயோ பாடி தேவையாடா வினோத் உனக்கு? பாக்கெட்டுக்குள்ளெல்லாம் மண்ணு போயிடுச்சுங்க. ராத்திய சாலை வருகிறது. உடஞ்சி வீந்து விட்டேன். எவ்வளோ மண், எவ்வளோ கால் லட்சம். சோபாடியே உப்பு காத்து பாருங்க. ஓகேவா, சூப்பராக இருக்குது பாருங்க. ஆளை சுனாமி வர மாதிரியே இருக்குது. வா 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 எனக்கு தூங்க வா வா. ஒரே ஒரு அலை வரும்போது ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் நினச்சிக்கிட்டு. வெயில்லாம் ரொம்ப தூங்க வருது. வருது 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 எல்லாத்தையும் வருது வருது எல்லாத்தையும். என்னை கடலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நான் தொப்போட்டே நஞ்சிடுவேன். ஆல்ரெடி பேண்ட்டு ஃபுல்லாக மண். அதே குடுகுடுன்னு ஓடிடலாமா மழை வரத்துக்கு முன்னாடி? யாருன்னா வரீங்களா? யாரும் வரல. ஐயோ அப்படியே இருக்கும். ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். குட்டு 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 அந்த பக்கம் ஓட்டியாந்தேன். நோ 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 டோன்ட் டச். அப்படியே இருக்கும். ஐயோ குடு 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 ஓடிட்டே ஆபாடி வெற்றிகரமாக ஓடியாந்து விட்டேன். ஓடி பிடிச்சி விளாட்றாங்க. நானும் பீச்சோம். ஓகேங்களா, வேற லெவலில் இருக்குது. கால் எல்லாம் மண். எப்படி இருந்தேன் நான் வேற லெவலில் அழகிங்க. கல்லாம் எப்போ போட்டிருப்பாங்க பாருங்க. எவ்வளோ உள்ளே போயிருக்கு. அப்போனா எவ்வளோ ஆழம் இருக்குது பாருங்க. கல் மண்ணு வேற லெவலில் ஆழமாகுது. எப்போனா உடஞ்சி உள்ளே போவோம். இது ஆபத்தான இடம் என்றால் பயங்கர ஆபத்தான இடம். சரிங்களா, சரியான ஆபத்தான இடம். அலை எப்படி அடிக்குது பாருங்க. ஓ, வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையானே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வேற லெவலில் ரெக்கார்ட் ஆகுது. எப்படி இருக்கும் அவ்வளோதான் ஆச்சுன்னு போயினே இருக்கேன். ஆனால் உண்மையாக கடலுக்கு இருக்கிற பவர் வேறு எதுக்குமே இருக்கு.
ஓகேவா, போகலாமா? ஓகே, முடித்து விட்டேன். பாய் 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 பாய், டாட்டா. இதோ இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோயிலில் தான் இருக்கோம். ஓகேங்களா, எங்கள் கோயிலுன்னு சிவன் கோயிலுங்க. இது பட்டினம்பாக்கம் திருவொற்றியூர் நினைக்கிறேன். ஓகேங்களா, சிவன் தெரியுறாரா பாருங்க, சிவன் காட்டுறேன். சிவன் தெரிகிறார், அதோ பின்னாடி தெரியுறாரு. கோபுரம் இந்த பக்கம் இருக்குது, இப்படி போய் அப்படி வரும். 1500 வருஷம் பழமையான கோயிலுங்க. பார்த்தா புதுசாக நேற்று தான் கட்டின மாதிரி இருக்குது. அவ்வளோ புதுமையாக இருக்குது. வேறு லெவலில் ஒரு கோயில். என்ட்ரன்ஸு அப்படி இருக்கும். என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்குல்ல. அது சிவன் சன்னதி, அதுதான் மெயின் சிவன் சன்னதி. விநாயகர், முருகர், அம்மன், ஓகேங்களா, பைரவர் எல்லாமே இருக்குது. அம்மன் சன்னதி, வடிவுடை அம்மன், ஓகேங்களா, சரியாக இருக்கும். ஒரு பூனை வடியிலான வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம். பார்ப்போலாம் என்ன பார்க்குறேன். அதுக்கு உங்களை பிடிச்சி போச்சு. அது கோபுரம் என்ட்ரன்ஸு, ஓகேங்களா, சூப்பராக இருக்கும். வடிவுடை அம்மன் கோயில் பாருங்க. இது வந்து வடிவுடை அம்மன் கோயில். இது என்ட்ரன்ஸ்லேயே முருகர் கோயில் ஒன்று, பிள்ளையார் கோயில் ஒன்று, அப்புறம் சிவன் கோயில் ஒன்று. இது வந்து அம்மன் கோயில், அப்புறம் வட்டப்பாறை அம்மன் கோயில். அப்புறம் 12 ராசி நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்கும் சிவன், ஓகேங்களா, வேறு லெவலில் இருக்கும். 1500 வருஷம் பழமையான கோயில், ஓகேங்களா. குளம் இருக்குது. குளத்தில் மீன் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் வாத்து, இங்கே பூனைலாம் அதிகங்க. பூனை நல்லா பழகுதுங்க. இங்கே வந்து அடிக்கடிக்கு ஜெயலலிதா அம்மா வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்களாம். ஓகேங்களா, அடிக்கடி வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. ஓகேங்களா, ரொம்ப பிடிக்குங்க அவங்களுக்கு இந்த கோயில். ஓகேங்களா, 1500 வருஷம் பழமையானது. சிவனை வந்து இங்கே வந்து பூட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. சிவனை நீங்கள் இந்த கோயிலில் வந்தால் பார்க்க முடியாது. வருஷத்துக்கு 3 டைம் தான் பார்க்க முடியும். கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 3 டைம் தான் பார்க்க முடியும் சிவனை. ஓகேங்களா, சிவனை வந்து பூட்டு போட்டு லாக்கர் மாதிரி வச்சுருக்காங்க. அவரை பார்க்க முடியாது. நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே சிவனை பார்க்க முடியாது. வருஷத்துக்கு 3 டைம் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இங்கே அம்மன் வந்து ஒரு தரையிலேருந்து அவங்களே வந்து சின்ன குழந்தையிலேருந்து வளர்கிறாங்க. ஓகேங்களா, ரொம்ப அழகாக வளர்கிறாங்க அம்மன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்க. இயற்கைன்றது வந்து யாராலும் தடுக்க முடியாது. அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக அமைதியாக இருக்குது. இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. கோயிலில் வீடியோ எடுக்கலாம்னா ஆசை. ஓகேங்களா, இந்த கோயிலெலாம் அவ்வளோ அமைதியாக அழகாக இருக்குங்க. உண்மையாக வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குது. அது குளத்தை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ ஏதோ மரம் சொல்கிறாங்க, இந்த மரம். எனக்கு அந்த அம்மனை பார்த்தோன்னே வேறு லெவலில் ஆயிடுச்சு. அழகாக இருக்குது அம்மன். அப்படின்னா தரையில் வந்து வளர்கிறதுலாம் வேறு லெவல். ஓகேங்களா, இந்த பாருங்கள் எவ்வளோ வார்த்தை இருக்கும். ஜாலியாக ஜோடி போய் கொடுத்துருக்கேன். பூனை, கருப்பு பூனை பார்த்தியா? கருப்பு பூனை தண்ணி ஊற்றுது. வட்டப்பாறை அம்மன், ஓகேங்களா, வட்டத்துலேயே அம்மன் வளர்ந்துருக்காங்க. அதுதான் வட்டப்பாறை அம்மன். அதே மாதிரி வந்து இங்கே பைரவர் சன்னதியும் இருக்குது. அதுதான் பைரவர் சன்னதி. இது பூத்து கோயில் மாதிரி இது ஒரு கோயில். அது வந்து அது ஒரு சிவன் கோயில். ஒரு கோயில் நீங்கள் வேறு லெவலுங்க. நீங்கள் அந்த அம்மனை பார்த்தோன்னே அப்படியே ஆச்சரியத்தில் மெய் மறந்து போய்ட்டேன். கீழே வந்து ஒரு அம்மன் உருவாகுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் தரையிலேருந்து வேறு லெவலில் இல்லை அந்த அம்மன். சிவன்னா வந்து பூட்டை போட்டு வச்சுருக்கப்பெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கவே முடியல. ஓகேங்களா, சிவனுக்கு இப்படி ஒரு நிலைமையாக இருக்குன்னு பாருங்க. இந்த கோயிலில்
எல்லா இடத்துலையுமே பூனை பார்த்துன்னு வருங்க. பூனை ஜாலியாக சகஜமாக பழகும். லெவலில் இருக்குதுங்க கோயில். யாராவது வந்தீங்கன்னா இந்த பக்கம் சென்னை வந்து திருவொற்றியூர் பட்டினம்பாக்கம் பீச்சை பார்க்கலாம், அப்படியே கோயிலை பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு அம்மன் கோயில் பார்த்தோம். தான் மொட்டைப்பாறை அம்மன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு காட்சி அளிப்பாங்களாம், மேல் மதியம் வந்து இந்த கோயில், சாயங்காலம் ஒரு காட்சி, 3 ரூபத்தில் காட்சி அளிப்பாங்களாம் அந்த அம்மன். அதை போட்டிருக்காங்க, சரி தெரியல எனக்கு சொல்ல. ஓகே, see you the next video. குளிக்கிறாங்க ஜாலியாக. ஓ வா வா, சண்டை போடாத என்ன மீனை காணோம். ஐயோ அக்கா போயிட்டாங்க. ரைட்டு, சூப்பர் ஹோஸ். ஆமே குட்டி பையன் வா, இங்கே பாரு. நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பட்டினத்தார், அதாவது பட்டினம்பாக்கம் பீச்சுக்கு அப்படியே நேர் பக்கம் பார்த்தோன்னா பீச்சு, பின்னாடி பக்கம் கோயில். ஓகேங்களா, இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்னன்னா, அதாவது சின்ன குழந்தை கூட ஒரு சாப விமோசனம். ஓகேங்களா, விமோசனம்னுவாங்க. ஓகேங்களா, விமோசனம். ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது சிவன் வந்து ஏதோ ஒரு இது கொடுப்பாராம், வரம் கொடுப்பாராம். ஓகேங்களா, அதனால் வந்து அவர் வந்து ஒரு சின்ன குழந்தைங்க கூட ஜாலியாக விளையாண்டு இருப்பாராம். அந்த கரும்பு கதை ஏதோ சொல்கிறாங்க, அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, இந்த பக்கம் பார்த்தோன்னா பீச்சு, இந்த பக்கம் பார்த்தோன்னா பட்டினம்பாக்கம் அந்த கோயில். ஓகேங்களா, அவர் வந்து கரும்பாக வந்து குழந்தைங்கிட்ட விளையாடின்னு இருப்பாராம். அந்த கரும்பை சாப்பிட்டோன்னே அந்த கரும்பு வந்து இனித்தோடனே அவர் சிவனாக மாறிடுவாராம். ஓகேங்களா, சிவன் லிங்கமாக ஏதோ கதை சொல்கிறாங்க. பட்டினம்பாக்கம் பட்டினத்தாரா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாத நான் சொல்ல தெரியாது. ஓகேங்களா, ரொம்ப பழமையான கோயிலுங்க. ஓகேங்களா, அதாவது இங்கே மண்டபமே உருவாகலை. ஓகேங்களா, அவ்வளோ கடல் கீழே இருந்துச்சு. இப்போ தான் வந்து மணி மண்டபமாக கட்டியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது கோயில். ஓகேங்களா, ஒரு பேர் வந்து தீபம் ஏற்றப்படும் பட்டினத்தார். எப்படி போகிறோன்னா நீங்கள் சொன்னோம் 800 போயிடுறோம். 800 வழியா? ஆமாம், அப்படி தான் வந்தோம் நாங்கள். ஏன்னா அதுதான் ஷார்ட். இப்போ போனால் டிராஃபிக்கில் உள்ள மாட்டி நான் 4-5 மணி நேரம் வெளில இருக்கேன். இன்ச்சாக நவுருவேன் நான். இதுதான் அந்த கோயிலோட போர்டு. எவ்வளோ காக்கா இருக்குங்க. காக்காக்கெல்லாம் சாப்பாடு வைக்கிறாங்க. ஒரு கோயிலில் ஒரு விசேஷமாக இருக்குது. அந்த கோயிலில் பூனை, வாத்து, இந்த கோயிலில் காக்கா. இதுதான் வந்து அந்த கரும்பு வளர்க்குறாங்க பாருங்க. அந்த கரும்பு அந்த காம்பவுண்டு உள்ள இருக்கும் கரும்பு வளர்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சது கரும்பு. அதில் வந்து தான் லிங்கமாக மாறினார்.